அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி வந்து வேலைக்கு போவார், மேனேஜர் வந்து வார்த்தையை சொல்லுவார். அதனால் இருக்கணுங்கிறது இல்லை, நீ ரிசைன் பண்ணிட்டு வேறு ஜாப் போகிறது நல்லது தான். அந்த கான்டெஸ்ட்டில் வந்து அந்த வார்த்தையை சொல்லுவார். அது பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் லைஃப்லையும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி, இந்த வேர்டை நீங்கள் கோரிலேட் பண்ணிக்கணும். அதுலேருந்து அந்த வேர்டை யூஸ் பண்ணுறோம். நாடகத்தோட இது மறக்கவே இல்லை. அது மாதிரி சில வீடியோஸ் உங்களுக்கு வந்து எப்போ எவர்லாஸ்டிங்காக இருக்குது, வீடியோஸ் ரிலேட்டட் டு கான்செப்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் வில் ஸ்டார்ட். ஸோ கிரியேட்டிவிட்டினா என்ன நினைக்கிறீங்க? ஜாலியாக பேசலாம், பேசிங்கன்னா ஸ்லைடு மூவ் ஆகும். கொஞ்சம் ஸ்லைடு இருக்குது, வீடியோ இருக்குது, 2 நிமிஷம் 3 நிமிஷம் 1 நிமிஷம். அதனால் பேசுனீங்கன்னா ஸ்லைடு மூவ் ஆகாது. அப்புறம் லஞ்ச் கஷ்டம். அதனால் நீங்கள் பேசுங்க. டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஓகே. வேற எனி டிஃப்ரெண்ட் திங்ஸ் அப்படின்னா என்ன மீன் கிழக்க மிளகா யோசிச்சாங்க அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்படின்னு ஓகே. ஸோ creativity is able to generate unique ideas. So unique concepts, ideas. So அது பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கும்? நார்மலாக தனியாக வந்து யோசிக்கலாம் இல்லையா, 4 பேரோட பேசும்போது நடக்கலாம், இல்லை 4 இதை அப்சர்வ் பண்ணிங்கன்னா கூட நடக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அப்சர்வேஷன் லிசனிங் இஸ் கீ ஸ்கில். நீங்கள் எதுலேயுமே நீங்கள் வந்து குட் அப்சர்வேஷன் லிசனிங். நெல்சன் மண்டேலாவோட அப்பா வந்து ஊர் பஞ்சாயத்து தலைவராக இருப்பார். கேள்விப்பட்டீங்களும் வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல. அவரோட இவர் போவாராம் சின்ன வயசில். பஞ்சாயத்து தலைவராக இருக்கும்போது என்ன பண்ணுவாராம், எல்லாரும் ஊர் சொல்றீங்க, எல்லாரும் ரவுண்டாக வந்து பேசுவாராம். அப்போ வந்து எல்லாரும் பேசிட்டு கடைசியாக பேசுவாராம். அப்போ தான் அவர் சொல்லுவார், நம்ம முன்னாடி பேசினா அதோட கன்ஸ்டைன் ஆகிடும், அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட கருத்து வெளியே வராது. ஏன்னா ஹெட் ஆஃப் பஞ்சாயத்து சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் மறு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வராது. அதனால் எல்லாரும் பேசிட்டு அதுக்கப்புறம் உள்வாங்கிட்டு பேசுவாங்க. லிசனிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்சர்வேஷனுங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து என்ஹெச்கே வேர்ல்டு நார்மலாக எல்லாரும் சேனல்ஸ் வச்சு டிவி பார்ப்பீங்க. கேபிள் டிவி இருக்குல்ல, செட்டப் பாக்ஸ் இருக்குது. அதில் வந்து தேடி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சேனலில் ஆர்டிவின்னு வரும், டிடபிள்யூன்னு வரும், என்ஹெச்கே வரும். இந்த என்ஹெச்கே வந்து நேஷ்னல் சேனல் வந்து ஜப்பான். இந்த 3 சேனலும் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அக்ராஸ் வேர்ல்டு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அது என்ஹெச்கே வேர்ல்டு வந்து ஜப்பானில் இட்ஸ் வெரி சூப்பர் சேனல். அப்போ ஒரு 5 டாப்னு பார்க்குறதுல முதல்ல அதில் வந்து பார்க்கும்போது என்னென்னா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன வருதுன்னா, விண்மில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஹவுஸ் ஹோல்டு விண்மில் வீட்டில் மேலே மொத்தமாக இருக்கிற ஒரு வின் டர்பைன் வச்சுருப்பாங்க. அதில் வந்து என்ன ஆகும்னா டர்பைன் சுற்றும் போது ஹெவி விண்டில் சவுண்டு வரும். ஸோ இரிட்டேட்டிங். ஸோ அது வந்து ப்ராடக்ட் சக்ஸஸாக மார்க்கெட்டில் கொண்டு போக முடியல. அப்போ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து சிஇஓ வந்து ஆஃபீஸில் எல்லாத்துக்கும் டிஸ்கஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் என்ன சொல்யூஷன் என்ன பண்ண முடியும்னு பார்க்கும்போது இவர் ஒரு சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து பார்க்கில் போய் ஒரு இடத்துல வந்து ஒரு படத்தை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கழுகு அப்போதான் தெரியல எனக்கு எக்ஸாக்டாக போயிட்டு. ஸோ அந்த பேர்டு ஓவர் கிடையாது. ஏன்னா கழுகோட ஒவ்வொரு வந்து சைலண்டாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தோள்பட்டை பக்கத்துலேயே போய் ஒரு ரேட் போது பார்க்குறாரு. அந்த போகிற ஒரு ரேட்டை அது வந்து சத்தம் இல்லாமல் போய் எழுது. ஃப்ளை நியர்பை ஷோல்டர் கிராஸ் ஆகுது, போய் ரிப்பீட் பண்ணிடுது. அந்த அப்சர்வேஷன் வந்து கிண்டர்பிகிஸ் கியூரியாசிட்டி டு நோ அது எப்படி. நான் போந்திருக்கேன், எனக்கு சத்தமே கேட்கல காதில், பட் கிராஸ் ஆகிடுச்சு, போய் பிக் பண்ணிடுது. ஸோ டைனமிக்ஸ் பிஹைண்ட் த ஃப்ளைங் ஏரோடைனமிக்ஸ் என்னங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த விண்வெளியில் இந்த இதில் டர்பைனோட இதில் ஒரு சின்ன இம்ப்ரெஷன், ஒரு சின்ன ஹேர் லெவல் இம்ப்ரெஷன் மட்டும் போடுறாங்க. சவுண்டு 0 ஆயிடுச்சு. எங்கேருந்து லேர்ன் பண்ணாங்க அது மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பேசுவோம், கொலையில் பேசும்போது சில பாயிண்ட்ஸ் வரும். அந்த பாயிண்ட்ஸ் கூட ஒரு திங்ஸ் ஸோ அதில் இருந்து கூட வரும். கிரியேட்டிவிட்டி வந்து ஸ்பீக்கர் ஆஃப் ஐடியாஸ், சரிங்களா? அதனால் நீங்கள் ரொம்ப கன்சிடரிங் பண்ண வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடியான்னு வரும்போது கிரியேட்டிவிட்டின்னு பார்த்தோம். ஐடியான்னு வரும்போது இட்ஸ் வெரி
கிளியர் கான்செப்ட் இதில் பார்த்தீங்கன்னா